ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம். அந்த வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்ப்போம். சென்ற முறை இங்கே விசிக கட்சியின் சார்பாக ஆளூர் ஷானவாஸ் வெற்றி பெற்றார். 7234 வாக்கில் வெற்றி பெற்றார். அப்பொழுது அதிமுக, அமமுக இதெல்லாம் தனித்தனியாக போட்டியிட்டது அப்படிங்கிறதும், அகஸ்டின் அற்புதராஜ் அப்படிங்கிறவர் ஒரு 9976 வாக்குகள் வாங்கினார். அதெல்லாம் கூட விசிகாவுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். இந்த முறை ஜவாஹிருல்லா மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இங்கே போட்டிடுறாரு. அதிமுக சார்பாக சென்ற முறை வெற்றி வாய்ப்பை இழந்த தங்க கதிரவனையே போட்டி போடுறாரு. சுகுமார் தாவேகா கட்சியின் சார்பாக போட்டிடுறாரு. அவர் ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்தவர். ஃபாத்திமா ஃபர்கானா அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. இவங்க எந்த அளவுக்கு இஸ்லாமிய வாக்குகளை அந்த இடத்துல பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கள ஆய்வில் ஈடுபட்ட சரவணன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு? இந்த தொகுதியில மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுல மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஜவாஹருல்லா பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய அதிருப்திங்கிறத விட தொகுதி மக்களுக்கு ஒரு குறை. ஏன்னா ஏற்கனவே கடந்த முறை விசிக சார்பில் ஆளூர் ஷானவாஸ் அவங்க டிவில எல்லா சேனல்லையும் பேசினா கூட தொகுதி மக்களுக்கு பெருசா எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வரல, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யல, வெளியிலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தொகுதி ஃபுல்லாவே இருந்துச்சு. அதே பிம்பம் இப்ப ஜவஹருல்லாவுக்கும் இருக்கு. அவங்களும் தொகுதிக்கு வெளியிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறாங்க நிறைய மக்கள். மக்களுடைய ஓட்டுக்களை பெரும்பான்மையா அவங்க வாங்கினாலும் கூட அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய மீனவர்கள், கிறிஸ்தவர்கள், அதே மாதிரி வன்னியர்கள், இவங்களுடைய வாக்குகள் அதிகமா தங்க கதிரவன் அவங்களுக்கு தான் போயிருக்குது. மேலும் மக்கள் மத்தியில கடந்த முறை கம்மியான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவங்க தோற்றுருக்காங்க தங்க கதிரவன். ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி தான் வாக்களிச்சிருக்காங்க இந்த தொகுதியில. தாவேக்கா இந்த பகுதியில சுகுமார் மீனவர் சமூகத்தின் சார்பாக போட்டியிடுறாரு. எந்த அளவுக்கு அங்க தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு பெண் வேட்பாளர் நிற்கிறாரு. அவங்களுக்கு ஏதாவது முஸ்லீம்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, எப்படி இருக்குது களம்? அதாவது தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு விஜய் அவர்கள் நேரடியா விசிட் பண்ண தொகுதிகள்ல ஒண்ணு இந்த நாகப்பட்டினம் கான்ஸ்டிடுவன்சிங்கிறது. இங்க சிஸ்டர்மேன் மத்தியில மீனவர்கள் சமுதாயம் மத்தியில ஒரு ஆதரவு டிவிக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் போகுது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ் அவங்களுடைய வாக்குகளும் பெரும்பான்மையா தாவேக்காவுக்கு தான் இதுல கிடைக்குது. இதுல இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கீழ்வேலூர், வேதாரண்யம் கம்பேர் பண்றப்ப தாவேக்கா அந்த 2 தொகுதியோட இங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில மீனவ கிராமங்கள்ல நல்ல வாக்கு இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் போட்டும் அவங்க வாங்குறாங்க. இஸ்லாமியர்கள்ல இளைஞர்கள், பெண்கள் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல அவங்க போன முறை வாங்கின வாக்குகளை இந்த தட்டி ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அவங்களுக்கு போக வேண்டிய வாக்குகள் தான் இங்க தாவேக்காவுக்கு போகுது. சரி, நாகப்பட்டினத்துல உங்களுடைய 2ஆம் கட்ட கலாய்வு, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல யாரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு? தங்க கதிரவனா, ஜவாஹிருல்லாவா? தங்க கதிரவன், ஜவாஹருல்லா இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்றப்ப ஒரு கடுமையான போட்டிக்கு மத்தியில மெஜாரிட்டி சான்ஸ் தங்க கதிரவனுக்கு கிடைச்சி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா தொகுதியில தெரியுது. நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்க்குறோம். சென்ற முறை ஆளூர் ஷானவாஸ் போட்டியிட்டார். அவரும் வெளியிலேருந்து போட்டியிட்ட ஒரு நபர். அவர் பெரும்பாலும் சென்னையில் தான் இருந்தார். மீடியாக்களில் பேசிக்கொண்டே இருந்தார், அவ்வளவுதான். கடைசி கட்டமாக இங்கே நாகூர் அனிஃபாவுக்கு ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறதும், இந்த பேருந்து நிலையத்தை தொடங்கி வைக்கிறது, இதெல்லாம் தன்னால் தான் நடந்தது அப்படிங்கிறது மாதிரிலாம் சீன் போட்டார். மற்றபடி அவர் அந்த தொகுதியில் ஒன்றுமே செய்யலை. அதற்கு பயந்துக்கிட்டு தான் அவர் சென்னையில் இந்த முறை போட்டி போடணும்னு முயற்சி பண்ணார். விசிகா வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த இடத்தை திருமாவளவனுக்கு தெரியாமல் அவங்களுக்குள்ளாரே பேசி ஜவாஹிருல்லா இந்த இடத்துல போட்டி போடுறாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை கூட கிளம்பியது. ஜவாஹிருல்லாவும் பாபநாசத்துல ஒழுங்கா வேலை செய்யல, அவர் வெளியிலேருந்து வந்தவர், அங்கே வேலையே நடக்கலை அப்படிங்கிறதுனால இந்த முறை அங்கே நின்னா தோத்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சேஃப் சீட்டு இங்கே மீனவர்கள், இவங்க கிறிஸ்தவர்கள்லாம் இருக்காங்க, மைனாரிட்டிஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு இங்கே வந்திருக்காரு. ஆனால் அவர் எதிர்பார்க்கல இங்கே ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் தாவேக்காலேருந்து போட்டி போடுவாங்க அப்படிங்கிறதும். நாகப்பட்டினம் பகுதிக்கு விஜய் ஒரு பேரணி நடத்துவார், அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவார் அப்படிங்கிறதும் அவங்க எதிர்பார்க்கல. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா மரத்துலலாம் தொங்கிட்டு விஜயை பார்த்த அந்த விஷயங்கள்லாம் இங்கே
நாகப்பட்டினத்தில் நடந்தது அப்படிங்கிற. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, மரத்தில் ஏறுறதுக்கெல்லாம் தடையே விதிச்சாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இங்கே இளைஞர்கள் கூடினாங்க விஜயுடைய கூட்டத்திற்கு. ஸோ ஆகவே இங்கே மீனவர்களில் பல கிராமங்கள், கிட்டத்தட்ட 4-5 கிராமங்கள் ஒட்டுக்க வந்து விஜய் கட்சிக்கு போடுவது போல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 20லிருந்து 25% வாக்குகள் இங்கே தாவேக்கா வாங்குவதற்கும், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மற்ற 2 தொகுதிகளை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே 25% வரைக்கும் வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக தங்க கதிரவன் மேல ஒரு அனுதாபம் இருக்கு. சென்ற முறை ஒரு 7000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இந்த ட்ரெடிஷ்னலான திமுகவுக்கு போகக்கூடிய மைனாரிட்டிகள் ஓட்டு, கொஞ்சம் மீனவர்களுடைய ஓட்டு, இதெல்லாம் தாவேக்காக்கு போகிறதுனால இந்த முறை தங்க கதிரவனுக்கு ஒரு கடும் போட்டி இருக்குது. அதில் தங்க கதிரவனுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக வெல்லக்கூடிய ஒரு தொகுதியாக நாகப்பட்டினம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீடிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.